இந்த ஒரு பெண் கண்ணாடி தொட்டில இருக்கிற மீனை ஆட்டையை போட பார்க்குறான். அந்த மீன் வந்து கையில மாட்டவே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் அந்த ஸ்டோர்ல இருக்கிற நபர் வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இவன் அந்த மீனை வாய்க்குள்ள வச்சிருக்கா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து ஓடி போறா. அந்த நபர் அந்த தொட்டில உள்ள மீனை பார்க்குறான். அங்க மீன் இல்ல. உடனே அவளை ஃபாலோ பண்ணி போறான். அந்த மீனை அவளுடைய மகள்கிட்ட கொடுக்குறா. இந்த நபர் அங்க போய் மீனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, பிளீஸ் சார் என்னுடைய மகளுக்கு நீங்க பிறந்தநாள் சார் அப்படின்னு சொல்ல இவன் கேட்காம கொள்ளாம அந்த மீனை அப்படியே தூக்கி போட்டுட்டான். அங்க நெருப்பு பாருங்க சார் அப்படின்னு சொல்ல இவன் திரும்பி பார்க்குற நேரத்தில் இவன் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஃபிஷ் எங்க விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த காருக்குள்ள இருக்கு. காருக்குள்ள இருக்கிற நபரை வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன செய்யறானா ஒரு டம்ளருக்குள்ள போட்டிருக்கான். இவங்க காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு காரை சீக்கிரமா எடுங்க சார் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அந்த நபர் வந்து கதவு தர அப்படின்னு சொல்ல இவங்க கதவு திறக்காம கொள்ளாம அமைதியா உட்காந்துருக்காங்க. இந்த பெண் சொல்றா சீக்கிரம் காரை எடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க டக்குன்னு காரை எடுத்து கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த பெண் அவளுடைய வீட்டில் நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் யாரோ வீட்டில் உள்ள கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இந்த சின்ன குழந்தை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கதவு திறக்கும் போது அங்க போலீஸை கூட்டிட்டு இந்த நபர் வந்திருக்கான். இந்த போலீஸ் அந்த பெண் கிட்ட கேட்கிறான், இவங்களோட ஸ்டோர்ல நீ மீன் எதை எடுத்துட்டு வந்தியாம்ல அதை கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த நபர் சொல்றான் ஒரு திருடி, நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது சார், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். யார் இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தானோ அந்த நபர் சொல்றான் நான் பே பண்றேன் சார், எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்றான். அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு இந்த இரண்டு பேருமே என்ன செய்றாங்கன்னா அந்த ஸ்டோர்ல வந்து இந்த மீனுக்கு பே பண்றாங்க. இவன் பே பண்றதை பார்த்தா அந்த பெண்ணுக்கு இவன் மேல் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு.